பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை மத்திய 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை வாசிப்போம். மத்திய 24 முதல் 28 வரை. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ அங்கே கடுகுகள் வந்து கூடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு பறவையை பற்றி சொல்லுகிறார். என்ன பறவை? கழுகு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையை ஆண்டவர் முன்னுரைக்கிறார். கடைசி நாட்களில் எவைகள் நடக்கும் என்று சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். அவர் இங்கே அந்த அறையில் இருக்கிறார் என்று சொன்னால் போகாதிருங்கள், இந்த வீட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் போகாதிருங்கள், வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்கள், பொய்யான அடையாளங்களோடு இந்த நாட்களிலே உலகம் பறந்து விரிந்திருக்கிறது. தங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டும்படியாக, தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டும்படியாக அநேகர் இன்றைக்கு ஏமாற்று கண்கட்டு வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பொய்யாக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். ஆப்பிரிக்காவில் ஒரு மனுஷன், செத்துப்போன மனுஷனை உயிரோடு எழுப்புறதாக எல்லா இடத்திலும் பரப்பி லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள். அப்போ அவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னால், அவர் உள்ளே வரும்போது ஒரு சவப்பெட்டியில் ஒரு மனுஷனை கொண்டு வருவார். கொண்டு முன்னாடி வைத்திருக்கோம், புல்பிட்டில் சவப்பெட்டி இருக்கும், அதில் செத்து போன ஒரு மனுஷனை வச்சிருப்பார். இவர் பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு போய் இயேசு நாமத்தை சொல்லணும்னா அவர் எழும்புவார். இது என்ன ஆகிறது என்று சொல்லி பார்த்தா, எல்லாம் முடித்து விட்டு கடைசியில் அவர் கண்டுபிடித்தார், ஜெயிலில் கொண்டு போட்டார். காரணம் என்ன? அவர் செட்டப்பில் ஒரு ஆளை கொண்டு வந்தார். எப்படியே ஒரு பெட்டிக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனுக்கு காசு கொடுத்து கொண்டு வருவார். அவன் செத்தவனை போல கிடக்கணும். முடித்து பிரசங்கம் பண்ணி இயேசு நாமத்தை சொன்ன உடனே என்ன ஆகும்? அவன் எழும்புகிறான். எழும்பின உடனே என்ன கணக்கு வருது? ஜனங்கள் என்ன பார்க்கிறான்? பார்த்து கை தட்டி ஆரவாரித்து ஜனங்கள் திரளாய் கூடுகிறார்கள். மற்றவங்க யாரும் விடுதலை பெற மாட்டாங்க. கொண்டு வர பெட்டியில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் உயிரோடு எழும்புவார். ஆனா என்ன? இயேசு உயிரோடு எழுப்புகிறார். யார் மூலமாக எழுப்புகிறார்? இந்த மனிதன் மூலமாக எழுப்புகிறார் என்று சொல்லி உலகமெல்லாம் அந்த மனிதனுக்கு பின்னாக போகிறது. இதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை. எங்க அதிசயம் நடக்குது, எங்க அற்புதம் நடக்குன்னா ஓடி பெட்டியும் கட்டிட்டு ஓடி போறோம். மாசத்துல ஒரு ஆளு ஒரு கூட்டம் அந்த என்ன சொல்றது, உலகம் ஃபுல்லா போறது மாதிரி, என்ன மற்ற ஜனங்கள் போறது மாதிரி. இப்ப என்ன பண்ண, வண்டியும் கட்டிக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் இவங்க போற, ஒவ்வொரு மாசமும் போறாங்க. என்னத்துக்கு? விடுதலை பெறுவதற்காக. போயிட்டு திரும்ப வருவாங்க, வந்துட்டு அடுத்த மாசமும் போவாங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது. அதிசயம் அற்புதம் அங்கேயும் இங்கே ஓடிட்டு கிடந்தா என்ன பண்ணி விட? ஆண்டவர் போங்கடான்னு சொல்லிடுவார். ஆண்டவர் கொடுத்த இடத்துல அவர் உங்களுக்கு தந்திருக்கிற மேய்ப்பன் கையில உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்த ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். அதுல நம்ம போறதில்லை. என்ன பண்ணுகிறோம்? ஒரு மாசத்துல பெட்டியும் கட்டிக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க கொண்டு போய் தனக்கு கையில் இருக்கிறத அங்கே கொண்டு போட்டுக்கிட்டு வரும்போது திரும்ப வருகிறார். அநேகர் சொல்லதை கேட்டுக்கிறேன், பாஸ்டர் இத்தனை வருஷம் நான் அங்கே போனேன், மாசம் கட்டின கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆள் சொல்ல 30,000 ரூபா ஒரு நாளைக்கு நான் போட்டுருவாரு. மாசத்துல போன 30,000 ரூபா அட்டைப்பட்டியில போட்டுரு வருவார். அங்க வாங்கி எழுதி வச்ச காலையில் என்ன பண்ணுவாரு? காணிக்க பெட்டியில பேரை எழுதி போட்டுருவாரு. இவருக்கு என்ன பண்ண, நாங்க பணத்தை போட்டேன் அங்க இருந்து 100 மடங்கு எனக்கு வந்துடும் வராரு. வீட்டுல வருமே, நான் வீட்டுல கொண்டாடி கம்பம் எடுத்து தடியும் எடுத்து அடிக்க ரெடியா உட்கார்ந்துருக்கு. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இந்த சூழ்நிலையை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். பிணம் எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார்? ஒரு பிணத்துக்கு ஒப்பாக ஒப்பு கொடுத்தார். எல்லாம் அவனை அடிச்சும் போது அவர் என்ன பண்ண, செத்த பிணம் போல ஒப்பு கொடுத்தார். நம்ம ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தது பிணம் போல ஒப்பு கொடுத்ததற்காக அவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அதுக்கு தான் ஓடணும். உலகத்துல அதிசயம் நடக்குது, நோய் தீரணும், சரீரத்தில் எனக்கு அது கிடைக்கணும், ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு பெரிய வேலை வேணும். அது இல்லை கதை. வேலை இருந்தாலும் வேலை இல்லாட்டால் ஆண்டவர் போஷிக்கிறவர். நம்ம கொடுத்திருக்கிறவைகளை நிறைவாய் வாழும் போது ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். இன்னைக்கு அதுதான் கிடையாது. நம்ம குடும்பங்களை என்ன பிரச்சனைன்னா, எவ்வளவு வந்தாலும் சரி ஒன்றும் பத்தில்லை. அதானே? உண்டா இல்லையா? எவ்வளோ வந்தாலும் பத்தாம இருக்கு. அப்படிதானே? வெறும் பானையில் வெறும் சட்டியில், அந்த ஓட்ட சட்டியில் போட்ட தண்ணி மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கணும். கண்டுபிடிக்கணும் எங்கே போகுது. மாதம் ஆயாச்சுன்னா துணிக்கடை இங்கேருந்து போகும்போது அங்கே அழகாக போட்டுட்டு இருப்பானே, வெளியே போகும்போது என்ன, இந்த மாதம் இந்த கலரில் அந்த துணி எடுக்கணும், கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். பைசா வருதோ இல்லையோ, கடன் இருக்கோ கண்ணி இருக்கோ, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கணும், முதல்ல எங்கே போ, அந்த அந்த பெட்டி கடையில் விற்க அந்த பழஞ்சலை எடுக்க ஓடி போகிறோம். என்ன ஆகும்? மாதம் ஃபுல்லாக கடன். ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்தா பரவாயில்லை, சரி ஒரு 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 வருஷத்தில் 3 எடுத்தா பரவாயில்லை, வருஷம் ஃபுல்லாக துணி எடுக்கணும்னா எப்படி இருக்கும்? அவனை திறந்து கலர் கலராக வச்சிருக்கேன். ஆம்பளைகள் மட்டும் வைக்க மாட்டாங்க, எனக்கு தெரியல, நாங்கள் போய் வாங்குறது இல்லை. இந்த பொம்பளைகளுக்கு தெரியும், அவன் இந்த கண்ணு அப்படிப்பட்ட கண். எனவே என்ன பண்ணுகிறான்? எல்லாத்தையும் திறந்து வைத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், ஆண்டவர் வரக்கூடிய நாளிலே நம்ம வந்திருக்கிறோம், கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம், இருக்கிறதுல நிறைவாய் வாழணும். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் குறைவில்லாமல் கொடுக்கிறவர். ஆனா ஏன் நம்ம குறை வருதுன்னு பார்த்தா, நம்ம இங்க தவறு பண்ணுகிறோம் தான் அர்த்தம். அதை கவனிக்கணும். ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கிறான்னா, அவன் பிறக்கிறதற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி வைக்கிறார். ஆதாமை ஏவாளை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்க முன்னாடி ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து வைத்து விட்டு தான் அவர்களை எங்க வைத்தார். அப்படிதானே? ஆனா ஏவாள் நம்ம அம்மா பாட்டி செய்த வேலையினால என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் கொடுத்த நல்ல தேசத்துல அவள் வாழ முடியாம துரத்தப்பட்டாங்க. முதல்ல கவனிக்க வேண்டிய வேலை அதுதான். நம்ம எல்லார்கிட்ட நான் சொல்லக்கூடிய காரியம், நம்ம முதல்ல கழுகாகணும். இயேசுவை போல கழுகானா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்வில் மிச்சம் எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? கிடைச்சதெல்லாம் எடுத்து ஒரு தடவை எடுத்து கொடுத்து, நான் ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், 500 ரூபாய் 5 சாரி. எப்படி 5 சாரி 500 ரூபா? சரி கேட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் கிடைக்குது ஒரு சாரி எடுத்தா என்ன? அடுத்து கேட்குறேன், 100 ரூபா வேஸ்டா போதும், ஒரு நாள் கட்டிட்டு தூர போட்டாலும் பரவாயில்லை, அந்த ஒரு நாள் கொடுக்கணும். பணத்துக்கு என்ன எப்படி இருக்கும்? இது தேவையா நமக்கு? அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த கடைசி நாட்கள் நம்மளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம் நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகணும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கழுகு தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போவது போல நம்மை சுமந்து பாதுகாக்கிறவரா இயேசு யார்? அவர் ஒரு கழுகு. என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறார்? செட்டையில வைத்து சுமந்து கொண்டு போகிறார். பார்த்துருக்க கழுகு சுமக்கிறது யாராவது பார்த்துருக்கீங்களா? கழுகு சுமக்கிறது யாருக்கா பார்த்துருக்கீங்களா? கழுகு எப்படி சுமக்கணும்னு பார்த்துருக்கா? பார்த்தது இல்லை யாரும். மற்றதெல்லாம் சுமக்கிறதும் கழுகு சுமக்கிறதும் வித்தியாசமா இருக்கும். கழுகு என்ன பண்ணும்னா, அது தன்னுடைய கூட்டை கலைத்து குஞ்ச கீழே விட்டுக்கிட்டு அப்படியே ரெக்கையை கொண்டு போகும். அது பிடிக்காது. கழுகு தானே குஞ்ச ஒரு நாளும் தொடாது. என்ன பண்ணும்? குஞ்சு தான் தாய் என்ன பண்ணும்? நல்ல கட்டியா பிடிச்சு வச்சிருக்கும். இல்லடா அது பறந்து போற காத்துல விழுந்து போகும். அதுக்கு வேற வேலை இல்லை. அது என்ன பண்ணும்? கழுகு குஞ்சு அந்த அம்மாவுடைய சரவக தலைக்கு இந்த கழுத்து பக்கத்துலாம் உட்காந்து நல்ல இறக்கி பிடிச்சு வச்சிருக்கும். அது விழுந்தாலும் சரி விழாம இருந்தாலும் சரி. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை எல்லா விதமான சூழ்நிலைகளும், புயல், வெயில், மழை எல்லாவற்றிலும் கொண்டு போகிறேன். நம்ம என்ன பண்ணோம்? கழுகு குஞ்சா இருக்கணும். நம்ம என்ன எப்படி இருக்கணும்? கழுகு குஞ்சாக ஆண்டவரை பிடிச்சணும். வை நீர் என்ன கொண்டு வந்தது உண்மை, அப்ப நான் உண்மை பிடிச்சா என்ன பண்ணணும்? எந்த இதுலையும் சோர்ந்து போக மாட்டேன். கொஞ்சம் போல போராட்டங்கள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் சொல்ல எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பிரச்சனை இல்லாத வாழ்வு இல்லை.
பிரச்சனை இல்லாட்டா அது வாழ்வும் இல்லை. உண்டா இல்லையா? பிரச்சனை இல்லாம வாழ்வு இல்லை, ஆனா பிரச்சனை இல்லாட்டா அது வாழ்வும் இல்லை. புரியுதா ரெண்டு வித்தியாசம்? எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டு. ஏன்னா பிரச்சனை வரும்போது தான் அதில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கழுகு குஞ்சுகளாக இருக்கணும். ஆண்டவர் கழுகா இருந்தா நம்ம கழுகு குஞ்சா இருந்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே நிறைவாய்த்துங்க. எனவே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். கழுகை பற்றி கொண்ட கழுகு குஞ்சு போல் நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்விலே ஒரு காலம் சறுக்க போகிறதில்லை. ஆண்டவர் நம்மை அழகாக சுமந்து கொண்டு வருகிறார் என்ற நினைப்பு வேணும். குறைகள் இருக்கு. என்னத்தை கீழே பார்த்தா, கழுகு குஞ்சு கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ நான் விட்டேன்னா செத்து போவேன். உண்டா இல்லையா? கழுகு அவ்வளோ தூரத்தில் பறந்துரு, 3 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கும். 3 கிலோமீட்டருக்கு மேலே பறந்து கீழே பார்த்தா தான் தெரியும். நான் ஃப்ளைட்ல இருந்து பார்த்துருக்கேன். நான் இருந்து சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துல சென்னை போகிற வர ஃப்ளைட்டை ஃபுல்லாக 1 மணி நேரம் பார்த்துட்டு போனேன். மேலே இருந்து பார்த்தா நம்ம அந்த திருச்சி பிஹெச்ல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸ் மாதிரி தீப்பெட்டி மாதிரி தெரியுது. அப்போ அவ்வளவு இந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே அது ஒரு இறை அங்க இருந்து பார்க்குது. 3 கிலோமீட்டர் மேலே இருந்து பார்த்து கீழே இருக்கிற இறைய அவ்வளவு வேகமா வந்து அதை எடுத்து தூக்கிட்டு போயிருது. ஆண்டவர் அவ்வளவு வேகமானவர், அவ்வளவு வல்லமை பொருந்தினவர், அவ்வளவு அதிசயமானவர். அவருக்கு பிள்ளை நம்ம யாரு? ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போய் கிடப்பது ஆண்டவருடைய சுத்தம் இல்லை. மேலே இருந்து கீழே பார்த்தா பயம்தான் இருக்கும். ஆனா ஆண்டவரை பற்றி கொண்டா உலகத்துல ஒன்றுமே இல்லை. உலகத்தின் சூழ்நிலைகள் இங்க காணக்கூடியது எல்லாமே நமக்கு வேதனையை தான் கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், கலக்கத்தை கொடுக்கும். என்ன பண்ணுவோம் என்றே தெரியாது. ஆனால் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டவன் வாழ்விலே ஜெயிப்பான். நம்முடைய ஆண்டவர் கழுகு, அது நம்ம அவன் சுமத்து கொண்டு போற சும்மா நம்ம கொண்டு போடுவதற்காக இல்லை. ஆண்டவர் சோதனைகள் வழியாக நடத்துகிறார் என்று சொன்னார். நம்மை படிக்க வைக்கிறார், நம்மை திடமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தின் சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருந்தார். கழுகு எங்கேயோ பிணம் எங்கேயோ, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவரை நாம் நிறைவாக பற்றி கொண்டு ஆண்டவருடைய கரங்களிலே இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் அசைவாடி தூக்கி கொண்டு போகிறது போல ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பாராக. மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவர் கழுகாக தம்மை சொல்லுகிறார். கழுகின் பிள்ளைகளாய் நாம் வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிணங்கும் எங்கே அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொன்னீர். கழுகை போல எங்களை செட்டைகளின் மேலே சுமந்து வருகிறீர் ஆண்டவரே. எங்கள் போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் இவற்றில் நீர் எங்களை விட்டு விடுகிறவர் அல்ல ஆண்டவரே. கழுகினை போல நீர் எங்களை தூக்கி சுமந்து வருகிறீர். நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தருவீராக. வாழ்வின் சூழ்நிலை போராட்டங்களிலே உம்மை விட்டு விடாதபடி ஜெயிக்கும்படியாய் கிருபை தருவீராக. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர்களாய் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குறைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நிறைவாக்குற ஆண்டவர் இந்த நாளிலும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை பற்றி கொண்டு உலகத்தில் ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தாரும். போராட்டங்கள், சோதனைகள், குறைவுகள் மத்தியிலே உம்மை உயர்த்தி பிடிக்கும்படியாய் கிருபை தருவீராக. சிலுவையின் அடிவாரத்திலே வந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தாவினுடைய அசைவாடுதல் காணப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய நான் ஆசீர்வதிக்கிறேன். மேன்மையாய் வாழட்டும் ஆண்டவரே. சகோதரர் இருக்கிற இடத்திலே பாதுகாப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக, குடும்பத்தின் நன்மைக்காக வெளியிடங்களிலே போய் தங்கள் சுகங்களை எல்லாவற்றையும் மறந்து ஒரு அந்நிய தேசத்தில் அடிமைகளைப் போல வேலை செய்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை நிறைவாய் பெற்று சொந்த இடங்களிலே வந்து தங்களுடைய வாழ்விலே நிறைவாய் வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் சேர்ந்திருந்து ஒன்றாய்மை உயர்த்துவது மாத்திரமல்ல, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேசத்திலே கர்த்தாவே சிறப்பாய் வாழும்படியான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இரவு நேரங்களிலே வீடுகளுக்குள்ள பொல்லாத கிரியல் வராதபடி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை வேலையடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகோதரி எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி உம்மையை பற்றி கொண்டு ஜெயமெடுக்கும்படியாய் கிருபை தாரும். உம்முடைய தயவுள்ள கரங்களை பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.